நம்ம எவ்வளோதான் விதவிதமாக டிஃபனுக்கு சட்னி பண்ணாலும் இந்த ஆந்திரா கார சட்னிக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரை வானிலையில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், தனியா, வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா ஜீரகம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இது வறுபட்டு எடுத்து இதை எடுத்து நம்ம இப்போது ஆற வச்சுக்கலாம். அகெயின் அந்த வானலியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பூண்டு, ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன், வரமிளகா, தக்காளி, கொஞ்சமாக புளி, இதை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கணும். இதை ஆற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஃபைனலாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு தாளிப்பை கொடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான ஆந்திரா டிஃபன் ஸ்டால் கார சட்னி ரெடி. அந்த காலத்து எம்ஜிஆர் படத்தில் பார்த்திங்கன்னா ஃபிட்டான ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் லெகின்ஸ். அதை இப்போ போட்டுக்கிறோம் இல்லையா, நியூ மாடல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது பழைய மாடல் தான். சேம் அதே மாதிரி தான் நினைக்க தோன்றுறது. நம்மளுடைய தக்காளி சட்னியோட சில பல இன்க்ரீடியன்ஸை சேர்த்து போட்டு வேறு மாதிரியான வேரியேஷனோடு கொடுத்துருக்கிறது தான் இந்த ஆந்திரா ஸ்பெஷல் டிஃபன் ஸ்டால் கார சட்னியா. வாட் எவர், நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்த ஒரு கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.